கடக ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள். ஆகவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். இறை வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்துங்கள். இன்று ஏகாதசி. பெருமாளுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டு கிருஷ்ணாராமா கோவிந்தா என்று திருமாலின் திருநாமங்களை உச்சரித்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. புதிதாக எதையும் செய்து அதிலே பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். பிரச்சனைக்குரிய விஷயங்களை பற்றி யாருடனும் விவாதிக்கவே வேண்டாம். ரொம்ப ப்ராப்ளமான விஷயங்கள்லாம் சிலதெல்லாம் இருக்கும், அதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணாமல் விட்டுருங்க. நடக்கிறது நடக்கட்டும், தானே ரிசல்ட் வரும் அப்படின்னு. ஏதாவது பெரிய ப்ராப்ளம் ரெண்டு பேருக்கு இடையில் நடந்திருந்தால் நீங்கள் யார் பக்கமும் சாய வேண்டாம். சைலண்ட் ஸ்பெக்டேட்டராக நடுநிலையாக இருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருங்கள். தேவையில்லாத வம்பு தும்புகள் எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அமைதியாக இருக்க வேண்டும். சிம்ம ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 7ஆம் இடத்திலே சந்திரன், ராசியில் குரு, சுக்கிரன், செவ்வாய் ஆகிய 3 கிரகங்களும் இணைந்திருக்கும் பொழுது ராசிக்கு 7ஆம் இடத்திலே வந்து சந்திரன் அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுகின்ற கஜகேசரி யோகம், குருமங்கள யோகம், சந்திரமங்கள யோகம் போன்ற அனைத்தும் ஏற்பட்டிருப்பதால் இது ஒரு அற்புதமான ஒரு நாள். மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற வாய்ப்பு இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறது. அனைத்து விதத்திலும் நன்மைகள் நடைபெறும். கல்வி பயிலும் வயதில் உள்ளவர்களாக இருந்தால் கல்வியிலே மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம், ஆர்வம், உயர்கல்விக்கான வாய்ப்பு போன்றவை கிடைக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். திருமண பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடந்து முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிலே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படும். அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படக்கூடிய ஒரு நாள். மிகவும் அனுகூலமான ஒரு நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. எதையெல்லாம் சாதிக்க வேண்டுமென விரும்புகிறீர்களோ அதையெல்லாம் சாதித்து விடுவீர்கள்.